ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லவர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது நிகழ்கால நிறை தொடர்காலம். ஒரு விஷயம் நம்ம கடந்த காலத்துல ஆரம்பிச்சிருப்போம், அதை தொடர்ச்சியா இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருப்போம். அப்போனா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லணும். அதே மாதிரி முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த சமீபமா ரீசெண்டா முடிச்சிருப்போம், அதையும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லலாம். இன்னொன்னு, முன்னாடி ஆரம்பிச்ச விஷயம் திடீர்னு முடிச்சிருந்தாலும் அதோட ரிசல்ட் எஃபெக்ட் இப்ப வரைக்கும் இருக்கும். அதை நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், விசிபிளா தெரியும். அப்போனா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரிங்களா? இந்த 3 ரூல் தான் இந்த டென்ஸுக்கு இருக்குது. இது நல்ல தெளிவா இருந்தா நீங்க இதுல சக்க போடலாம். என்னென்ன சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் ஒன், முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் பாஸ்ட்ல ஸ்டில் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்தது, நீங்க முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் திடீர்னு முடிச்சிருந்தாலும் அதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்தது, முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் முடித்திருந்தாலும் அதோட ரிசல்ட் எஃபெக்ட் இப்பயும் ஸ்டில் விசிபிளா ஃபீல் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பொறுத்து ஹெல்பிங் ஃபார்ம் வெர்ப் வரும். ஹேஸா, ஹேவா, அது மாறும். அடுத்தது பீன் வரும். அடுத்தது வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை எவ்வளவு காலமாக இல்ல எப்போல இருந்து இதை இண்டிகேட் பண்ணி சொல்றதுக்கு சின்ஸ் இல்லைன்னா ஃபார் வரும். அதுக்கப்புறம் அந்த எவ்வளவு நேரம், அந்த நேரம் நம்ம எழுதணும், அதுதான் டைம்னு சொல்லுவோம். சரியா? இவ்வளவுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கிற ஃபார்முலா. சரியா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல, ரொம்பவே ஈஸி தான். ஒன்ஸ் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஈஸி ஆகிரும். இப்போ சின்ஸ்னா என்ன, ஃபார்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த ரூல்ஸ் படி எப்படி சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். சின்ஸ்னா என்னன்னா, எப்போல இருந்து. சின்ஸ் 6 AM, நான் 6 மணில இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சின்ஸ் 6 AM. 2004ல இருந்து இந்த ஆபீஸ்ல நான் வேலை செய்யறேன், அதை எப்படி சொல்லணும்? சின்ஸ் 2004. சின்ஸ் மண்டே, சின்ஸ் ஜான்வரி, ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 6 AM அப்படின்னா 6 மணில இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 5 hours அப்படின்னா நான் 5 மணி நேரமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபார் எவ்வளோ காலமாக, எவ்வளோ கால அளவாக ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்றதுக்கு ஃபார் யூஸ் பண்ணணும். சரியா? 6 மணி நேரமா, 5 மணி நேரமா, 8 மணி நேரமா இந்த வேலை நான் செய்யறேன் அப்படின்றதுக்கு ஃபார் வரும். அதுவே எப்போல இருந்து, 5 மணில இருந்து செய்யறேன், 8 மணில இருந்து செய்யறேன், 9 மணில இருந்து செய்யறேன் அப்படின்றதுக்கு சின்ஸ் வரும். சரிங்களா? இப்போ நீங்க பாஸ்ட்ல ஆரம்பிச்சத பிரசன்ட்ல செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் அன் ஹார். நான் உனக்காக 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க 2 ஃபார் இருக்கு. அதை உடனே பார்த்துட்டு என்னடா 2 ஃபார் இருக்குதுன்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏன் 2 ஃபார்னா, ஒரு ஃபார் வந்து உனக்காக அப்படின்றதுக்கு, இன்னொரு ஃபார் வந்து 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்கு. சரியா? ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ, உனக்காக எவ்வளவு மணி நேரம்னா ஃபார் அன் ஹார், 1 மணி நேரமாக. நான் 1 மணி நேரமாக உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். சரியா? இது அந்த ஃபர்ஸ்ட் ரூல். நம்ம முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த இப்ப வரைக்கும் ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வரும். அடுத்தது, ரீசெண்டா முடிச்சிருப்போம் அந்த வேலைய, ஆனா அதோட ரிசல்ட் இப்ப வரைக்கும் இருக்கும் விசிபிளா அப்படின்றதையும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி இஸ் டயர்டு பிகாஸ் ஷி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே. அவ நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ அவ சோர்வா இருக்கா. சோ அவ சோர்வா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவ நாள் முழுக்க வேலை செஞ்சது. வேலை செஞ்சதுனாலதான் இந்த சோர்வு வந்துச்சு. சோ ஒன்னோட ஒண்ணு லிங்கா தானே இருக்கு. அப்போ இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரிங்களா? இப்படிதான் நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ப சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இது ரொம்பவே சுலபம் தான். இப்ப இன்னும் நம்ம ஒரு 15 எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்றோம். இது வழியா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா மாறிடும். ஐ ஹாவ் பீன் பிரஷிங் மை டீத் ஃபார் 5 minutes. நான் 5 நிமிடங்களாக பல் துலக்கி கொண்டிருக்கிறேன். 5 நிமிஷமா பிரஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ நீங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த இன்னும் முடிக்கல. பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. அதுக்குதான் ஐ ஹாவ் பீன். சோ ஐ, வி, யூ, தே வந்தா ஹாவ் வரும். இது நம்ம ஹாவ் ஃபார்ம் வெர்ப்ஸ், ஹெல்பிங் ஃபார்ம் வெர்ப் வீடியோல பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்குதா? ஹி, ஷி, இட் இல்ல சிங்குலரான ப்ரொனவுன்ஸ் பேர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஹாஸ் வரும். ஞாபகம் இருக்குதா? எஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் பீன் வாக்கிங் ஃபார் 30 minutes. நான் 30 நிமிடங்களாக நடந்து கொண்டிருக்கிறேன்.
ஐ ஹாவ் பீன் நடந்துகிட்டு இருக்கிறேன்டா 30 நிமிஷமா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஃபார் அப்படின்னா எவ்வளோ காலமாக, அதுக்கு ஃபார் வரும். சரியா? அடுத்தது பாருங்க, ஷி ஹாஸ் பீன் குக்கிங் சின்ஸ் 7 AM. 7 மணில இருந்து அவ சமைச்சிட்டு இருக்கா. எத்தனை மணில இருந்து? 7 மணில இருந்து. சோ இதுக்கு தான் சின்ஸ் வரும். சரியா? ஷீ வந்திருக்கிறதுனால ஹாஸ் பீன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, we have been cleaning the house for 1 hour. 1 மணி நேரமா வீட்டை சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னும் முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அழுத்துக்கிட்டு. அதுக்கு தான் ஃபார் வரும். சரியா? ஃபார் 1 hour. இதுவே 5 ஹார்ஸ்னா 5 மணி நேரமா, 8 ஹார்ஸ்னா 8 மணி நேரமா. சரியா? அப்ப we வந்திருக்கிறதுனால have been இருக்கு. சரிங்களா? அண்ட் verb கூட ing. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, they have been waiting for the bus for 20 minutes. 20 நிமிஷமா பஸ் வரும்னு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க 2 ஃபார் இருக்கு. உடனே நீங்க என்னடா 2 ஃபார் இருக்குதேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஒரு ஃபார் பஸ்ஸுக்கு, எதுக்காக வெயிட் பண்றாங்க? பஸ்ஸுக்காக. சோ ஃபார் த பஸ். எவ்வளவு நேரமா? 20 நிமிஷமா. அதுக்கு ஃபார் 20 minutes. சரிங்களா? அடுத்தது பாருங்க, he has been driving since morning. காலையில இருந்து அவன் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கான். he has been. he வந்திருக்கிறதுனால has வந்திருக்கு. சரியா? driving verb கூட ing சேர்ந்திருக்கு. எப்போல இருந்து? மார்னிங்ல இருந்து. அதுக்கு since வந்திருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, I have been reading this book for 3 days. 3 நாளா நான் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன்டா, இன்னும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அழுத்துக்கிட்டு. அதுக்கு தான் for 3 days. I வந்திருக்கிறதுனால have been இருக்கு. ரீடிங் verb கூட ing சேர்ந்து வந்திருக்கு. எந்த புக்க? இந்த புக்க. அதுக்கு தான் this book. சரியா? அடுத்தது பாருங்க, my mother has been washing clothes for an hour. ஃபார் அண்ட் ஆர்னாலும் 1 மணி நேரம்னு அர்த்தம். சரியா? என்னடா இங்க 1 ஹார்னே போடலாம், ஆனா இந்த அக்கா 1 ஹார்னு சொல்றாங்களேன்னு உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கு தான் சொல்றேன். ஃபார் அண்ட் ஹார்னாலும் 1 ஹார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இங்க பாருங்க, மை மதர் ஹாஸ் பீன் அப்படின்னு இருக்கு. இங்க ஏன் ஹாஸ் பீன் வந்திருக்கு? ஏன்னா இது சிங்குலர் ப்ரொனவுன். மை மதர் ஒரு அம்மா தானே, அதான் மை மதர்ன்றதுனால ஹாஸ் பீன் இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, we have been talking for a long time. நாங்கள் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். we have been. we வந்திருக்கிறதுனால have been இருக்கு. முன்னாடியே சொன்ன you, we, they, I வந்தா have வரும். சரியா? இது பேசிக் ஃபார்முலா. we have been அண்ட் verb கூட ing இருக்குதா? எவ்வளோ மணி நேரமா? ரொம்ப நேரமா. அதுக்கு தான் for இருக்கு. சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, the children have been playing since evening. மாலை நேரத்துல இருந்து குழந்தைகள் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. சோ இன்னும் அந்த செயல் முடியல, நடந்துகிட்டே தான் இருக்குது. பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல நடந்துகிட்டே இருக்குது, கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. அதனாலதான் நம்ம இதை பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்றோம். ஓகே, த சில்ட்ரன் அப்போ நிறைய குழந்தைகள்னு அர்த்தம். அதனால ஹேவ் வந்திருக்குது. சரிங்களா? சிங்குலருக்கு தான் ஹேஸ் வரும். த சில்ட்ரன்ன்றது என்னது? சிங்குலரா? இல்லையே, அது ப்ளூரல். சரியா? அடுத்தது பாருங்க, ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 6 months. 6 மாசமா நான் இங்கிலீஷை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. ஐ ஹாவ் பீன், நான். ஐ ஹாவ் பீன் ஏன் வந்திருக்கு? ஐ வந்திருக்கிறதுனால ஹாவ் வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் பீன் வரும். பீன்ன்றது இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது வர வேண்டிய கட்டாயமான ஒரு வார்த்தை. அது ஃபார்முலா. சரியா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே பீன் வரணும். ஓகே, எவ்வளோ மணி நேரமா? இல்ல எவ்வளோ மாசமா? 6 மாசமா. அதுக்கு தான் ஃபார் இருக்கு. சரிங்களா? அண்ட் verb கூட ing. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, she has been working on her project since Monday. மண்டேல இருந்து அவ ப்ராஜெக்ட்ல அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எப்போல இருந்து? மண்டேல இருந்து. யாரு? she, அவள். has been. சோ இங்க சிங்குலர் she, அதனால has வந்திருக்குது. been கண்டிப்பா வரணும். அப்புறம் verb கூட ing. ஓகேவா? அடுத்தது பாருங்க, he has been exercising for an hour. அவன் 1 மணி நேரமா உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் செஞ்சு முடிக்கல, நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு செயல் பிரசன்ட்ல கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, we have been praying since dawn. dawnனா என்ன? அதிகாலை. அதிகாலையில இருந்து நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். எப்போல இருந்து? அதிகாலையில இருந்து. அதுக்கு தான் since. சரியா? we வந்திருக்கிறதுனால have. weன்றது எத்தனை பேரு? நிறைய பேர், நாங்கள். ஸோ அது பன்மை, அப்போ have தான் வரும். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, the teacher has been teaching for 2 hours. ஆசிரியர் 2 மணி நேரமா பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கரெக்ட்? ஸோ எவ்வளவு மணி நேரமா? 2 மணி நேரமா. யாரு? ஆசிரியர். சரியா? the teacher ஒருத்தவங்க தான், சிங்குலர் தான். அதுக்கு தான் has வந்திருக்குது. சரியா? he, she, it, names இல்ல இந்த மாதிரி the teacher, the doctor, the nurse, இந்த மாதிரி ஒருத்தவங்க, my mother, my brother, my sister, my father, my fiancé, இப்படி வரும்போதுலாம் has வரும். சரியா?
சிம்பிளான விஷயம் தான். ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் செஞ்சுக்கலாம் தேவையில்ல. நீங்க ஒரு 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதும்போது, இது இன்னுமே எளிதாக மண்டையில போய் உட்காந்துக்கும். சரியா? இன்னொன்னு, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸா இந்த சென்டென்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு லிங்கேஜ் வேர்ட்ஸ் இருக்கு. லிங்கிங் வேர்ட்ஸ் என்னன்னா, இந்த சின்ஸ் வந்தாலே கண்ண மூடிட்டு சொல்லணும். இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் தான் அப்படின்னு. அடுத்தது ஃபார். சரியா? அடுத்தது ஆல் டே நாள் முழுவதும். நெக்ஸ்ட் ஆல் மார்னிங் காலை முழுவதும். அடுத்தது ஆல் ஈவினிங் மாலை முழுவதும். அடுத்தது ரீசன்ட்லி சமீபமாக. அடுத்தது லேட்லி சமீப காலமாக. லேட்லி இட் பிகம் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு? இதுவே என்னோட ஹேபிட்டா மாறிடுச்சு. எப்போ? சமீப காலமாக. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த நிகழ்கால நிறை தொடர்காலம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் நீங்களும் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்ல 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதி பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். புரிஞ்சத வேஸ்ட் பண்ணாம எழுதி பாருங்க. அப்போதான் இன்னும் நல்லா புரியும். ஓகே? அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் கண்டிப்பான முறையில நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட். தேங்க் யூ.